வீட்டில் யாருக்காவது ஜலதோஷம் காய்ச்சல் இருந்தால் இதை செய்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான மிளகு ரசம் செய்வதற்கு இந்த அளவு புளியை 10 நிமிடம் ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளி நன்றாக ஊறி வரவும் கரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு நன்றாக கரைத்த பின் சக்கையை தனியாக எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கரைத்து வைத்த புளி தண்ணீருடன் 2 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் புளி தண்ணீருடன் பழுத்த தக்காளி ஒன்றை நன்றாக மசித்து எடுத்து விடலாம். தக்காளியை மசித்து சேர்த்தால்தான் ரசம் மிக சுவையாக இருக்கும். இந்த அளவு நன்றாக மசித்த பின் 2 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் எடுத்த புளி அளவிற்கு 5 கப் தண்ணீரே சரியாக வரும். நாம் ரசப்பொடி மிக்சியில் அரைத்து விடலாம். மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து விடலாம். நாம் மிளகு ரசம் என்பதால் சற்று அதிகமாக மிளகு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் தனியா சேர்த்து விடலாம். 6 பல் பூண்டு சேர்த்து விடலாம். நாம் தோலுடனே சேர்த்து விடலாம். சிறிதளவு கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக அரைத்த பின் ரசத்தை தாளித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகு ரசம் தாளிப்பதற்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் அரைத்த விழுதை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரைத்த மிளகு, ஜீரகம், மல்லியை நன்றாக வறுத்து விடலாம். நன்றாக வதக்கிய பின் புளி தண்ணீரை சேர்ப்பதால் ரசம் மிக மணமாக இருக்கும். 2 நிமிடம் வதக்கினோம் என்றால் சரியாக வரும். இந்த அளவு நன்றாக வதக்கவும் தக்காளியை சேர்த்து விடலாம். நாம் கரைத்து வைத்துள்ள தக்காளியை சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். தக்காளியை இப்படி 1 நிமிடம் வதக்கி சேர்ப்பதால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம். இந்த அளவு தக்காளி வதங்கவும் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கறிவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து விடலாம். இந்த அளவு நன்றாக கூடி நுரைத்து வரவும் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். நம் ரசத்தை அதிகம் கொதி விடாமல் இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க மிளகு ரசம் அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் அரைத்து செய்வதால் மிக மணமாக இருக்கும். வீட்டில் யாருக்காவது ஜலதோஷம் காய்ச்சல் இருந்தால் இதை செய்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். குழைவான சாதத்துடன் இந்த ரசத்தை பிசைந்து கொடுத்தால் குழந்தைகள், பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் அதிக அளவு மிளகு சேர்ப்பதால் மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு அதிக இருமல் இருந்தால் இந்த மிளகு ரசத்தை சிறிதளவு கிண்ணத்தில் ஊற்றி குடிக்க கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். இந்த அளவு சிறிய கப்பில் குடித்தாலே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக ஆரோக்கியமான இந்த மிளகு ரசத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.